16வது ഗദ്യഭാഗം. തതഃ ഉപരിഷ്ടാത് യോജനലക്ഷദ്വയാത് പ്രദീയമാനഃ ശനൈഃ ചരഃ ഏക ഏക അസ്മിൻ രാശൗ ത്രിംശന്മാസാൻ വിളംബമാനഃ സർവാൻ ഏവ അനുപര്യേതി താവദ്ഭിഃ അനുവത്സരൈഃ പ്രായേണ ഹി സർവേഷാം അശാന്തികരഃ. തദ ഉപരിഷ്ടാദ് യോജനലക്ഷദ്വയാത് പ്രദീയമാനഃ ശനൈശ്ചര ഏകൈകസ്മിൻ രാശൗ 30 മാസാൻ വിളംബമാനഃ സർവാനേവാനുപര്യേതി താവദ്ഭിരനുവത്സരൈഃ പ്രായേണ ഹി സർവേഷാം അശാന്തികരഃ. குருமண்டலத்திலேருந்து 2 லட்சம் யோஜனை ஒசரத்துல ஸ்திதி பண்ணற சனி கிரகம் 30 மாசங்கள் எடுத்துண்டு ஒரு ராசியை கடக்கிறது. மேஷம் ராசியில 30 மாசம், ரிஷபம் ராசியில 30 மாசம் அப்படின்னு. இப்படி 30 வருஷம் எடுத்துண்டு 12 ராசிகளையும் கடக்கிறது. சாதாரணமாயிட்டு இந்த உலகத்துக்கு தோஷத்தை செய்யற கிரகமாக்கும் ശനി. പൂർണ്ണമായിട്ടും ദോഷത്തെ ചെയ്യും அப்படின்னு சொல்லாத்ததாலியாக்கும் இங்க பிராயேண அப்படின்னு சொன்னது. சாதாரணமாயிட்டு രാശിഘട്ടത്തില അനുകൂലമായ സിറ്റുവേഷനിൽ ശനി നിന്നാനാ നന്മയെ ചെയ്യും. അനുകൂലമല്ലാത്ത സ്ഥിതിയിലാക്കും രാശിഘട്ടങ്ങളിലെ. അതായത് ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையும் ശനി பகவான் நிற்கிறார் அப்படின்னா அது பலவிதமான கஷ்டங்களை கொடுக்கும் அந்த ஜாதகருக்கு அப்படின்னாக்கும் இங்க சொன்னது. ചൊവ്വായ്, ബുധൻ, ഗുരു, ശുക്രൻ, ശനി. ചൊവ്വായ് ജനന മാർസ്, ബുധൻ മെർക്കുറി, ഗുരു ജൂപ്പിറ്റർ, ശുക്രൻ വീനസ്, ശനി സാറ്റർൺ. ഇതാക്കും പഞ്ചഗ്രഹങ്ങൾ. சூரியன் அப்படிங்கிற சென்டர் பாயிண்ட். அந்த சூரியனை பேஸ் பண்ணிண்டாக்கும் கிரகங்களோட சஞ்சாரம் அப்படிங்கிறது நடக்கிறது. சூரியன் ஆக்சுவலாயிட்டு கிரகம் கிடையாது, ஸ்டார் ஆக்கும். சூரியனோடு உபகிரகமாக்கும், அதாவது சப்லாட் ஆக்கும் சந்திரன். சூரியனும் சந்திரனும் ரொம்ப பிரைட்டா இருக்கிற ஸ்டார்ஸ் ஆக்கும். ராகு கேதுக்கள் கிரகங்கள் கிடையாது, பிளானட்ஸ் அதாவது கோளங்களும் கிடையாது. சூரியனோடு பிரமண பதவும் சந்திரனோடு சஞ்சார பதவும் തമ്മിൽ ഇന്റർസെക്റ്റ് ചെയ്യற 2 പോയിന്റ്സ് ആക്കും രാഹു കേതുക്കൾ. ഇത്രയും ആക്കും നമ്മൾ സ്റ്റാർട്ടിങ്ങിൽ இந்த സൗരയൂഥത്തെ സംബന്ധിച്ച് നമ്മൾ தெரிஞ்சுണ്ടോ.
ராசி அப்படின்னா திக்குகள் அப்படின்னு அர்த்தம். ராசி சக்கரம் அப்படின்னா பூமிக்கு சுற்றிலும் இருக்கிற இமேஜின் செய்யப்பட்ட ஒரு வலயம். இங்கே பூமியிலேருந்து நம்ம மேலே இருக்கிற அந்த கிரகங்களை சங்கல்ப திருஷ்டியால பார்க்கிறோம். சூரியனோடு பக்கத்திலே ஆயிட்டு புதனுக்கு பக்கத்துல சுக்கிரனுக்கு பக்கத்துல பூமியை சுத்திண்டு செவ்வாய், அதுக்கப்புறம் குரு, அதுக்கப்புறம் சனி அப்படின்னாக்குமே நம்ம பார்த்தது. பூமியிலேருந்து பார்க்கறத இருக்கிற பொசிஷனையாக்கும் நம்ம இப்போ கண்டது. சூரியனை பகல்ல காணறதுக்கு சாதிக்கிறது, சந்திரனை ராத்திரியில காணறதுக்கு சாதிக்கிறது. அதனாலேயாக்கும் சூரிய சந்திரர்களோடு பக்கத்துல புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன், அதுக்கப்புறம் செவ்வா, அதுக்கப்புறம் குரு இப்படின்னு பூமியிலேருந்து பார்க்கறத அந்த ஒரு வியூ பாயிண்டில் ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கிற சூரிய சந்திரர்களிலேருந்து ரொம்ப தூரம் நிற்கிற கிரகமாயிட்டு சனியை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கிறது. ராசி கட்டத்தில் ராகு கேதுகள் கிரகங்கள் அல்லாததால ஸ்தானங்களும் கொடுத்துட்டில்லை. இந்த ராசிகளையே சுபாவத்தோட அடிஸ்தானத்தில் ரெண்டாயிட்டு செப்பரேட்டு செய்யப்பட்டிருக்கு. ஓஜ யுக்ம ராசிகள், அதே மாதிரி பல விதத்தில் அந்த செப்பரேஷன் நடக்கிறது ராசியோடு. இதெல்லாம் நம்ம பார்த்ததாக்கும். சந்திரன் சுக்கிரன், புதன், செவ்வாய், வியாழம், அதுக்கப்புறமா நம்ம இப்ப பார்க்கறது சனியாக்கும். ஒரு ராசியில சந்திரன் நிற்கிற டைம் நம்ம பார்த்தோம் 2.25 நாள். சுக்கிரன் அப்ராக்சிமேட் ஆயிட்டு 40-45 நாள். அதே மாதிரி புதனும் அப்படியே தான், இல்லைன்னா ஒரு 30 நாள் அப்ராக்சிமேட் ஆயிட்டு. அதே மாதிரி புதனும் அப்படியே தான். செவ்வாய் அப்படின்னு பார்த்தோன்னா 45 நாள்கள், அதாவது 3 பட்சங்கள் எடுத்துட்டாக்கும் ஒரு ராசி கிடக்கிறது. வியாழம் ஒரு ராசி கட்டத்தில் 1 வருஷமாக்கும் உள்ளது. சனி ஒரு ராசி கட்டத்துக்குள்ள 2.5 வருஷமாக்கும் உள்ளது. ரெண்டரை வருஷம் அப்படின்னு சொல்றது முப்பது மாசங்கள். കാരണം സൂര്യനെ ഒരു തടവായി ചുത്തറത്തുക്ക് ശനിക്ക് 29 വർഷവും 5.5 മാസവും ടൈം ആകും. அதனாலேயாக்கும் அப்படி ஒரு கால்குலேஷன். அதையாக்குமே நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ததஹ வியாழ கிரகத்துக்கு உபரிஷ்டாது மேலே ஆயிட்டு யோஜன லட்சத்வயாது 2 லட்சம் யோஜனை தூரத்தில் செனைஹி ரொம்ப ரொம்ப மெல்ல சரஹா
சஞ்சரிக்கிற கிரகமாக இருக்கிற சனி. மெல்ல சஞ்சரிக்கிறதுனாலேயாக்கும் சனிக்கு சனி அப்படின்னு பேர் கிடச்சிது. சனிக்கு மெல்ல சஞ்சாரம் பண்ணுறதுனால மந்தன் அப்படின்னும் பேர் இருக்கு. பிரதீயமானஹா சனைஹி சரஹா, ரொம்ப மெல்ல மெல்ல சஞ்சாரம் பண்ற சனி. ஏக ஏக ஓரோரோ அஸ்மின் அந்த ராசி கட்டங்களில் ராசவ் ராசி சக்கரத்தில் இருக்கிற அந்த ராசி கட்டங்களில் 30 மாசம் 30 மாசங்கள் പന്ത്രണ്ട് ഇൻറ്റു 30 ആക്കും 360. 30 വർഷം കാലമെടുത്തുണ്ടാക്കും ഒരു രാശി ചക്രത്തെ ശനി പൂർത്തിയാക്കരുത്. സൂര്യനെ ഒരു പ്രാവശ്യം ചുറ്ററത്തേക്ക് ശനിക്ക് 30 വർഷങ്ങൾ വേണം. 19 വർഷമാക്കും ശനിയോട് ദശാകാലം ഉള്ളത്. ராசி கட்டங்களில் இருக்கிற கிரகங்கள் நமக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டிய நல்லதும் கெட்டதுமான காலங்களை இண்டிகேட் பண்ணுறது. पूर्वजन्मार्जितं कर्म शुभं वा यदि वा अशुभं तस्य पंक्तिं ग्रहाः सर्वे सूचयन्ति इह जन्मनि. ശുഭമായിട്ടോ അശുഭമായിട്ടോ பூர்வஜென்மத்தில் நமக்குண்டாயிருக்கிற கர்மம், அந்த கர்மங்கள் இந்த ஜென்மத்தில் கிரகங்கள் வழியாவாக்கும் சுட்டிக்காட்டப்படுறது. பூர்வ ஜென்மத்தில் நன்மையை செஞ்சிருந்தா இந்த ஜென்மத்தில் சத்பலன் அனுபவிக்கலாம். பூர்வ ஜென்மத்தில் துஷ்டத்தரம் செஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் பலவிதமான துரிதங்களை அனுபவிப்போம். அதே மாதிரி இந்த ஜென்மத்தில் செய்யற நம்மளோடு சல்கர்மங்கள் அடுத்த ஜென்மத்துக்கு சத்கதியை கொடுக்கும். இந்த ஜென்மத்தில் நம்ம செய்கிற பாப கர்மங்கள் அடுத்த ஜென்மத்தில் பலவித துரிதங்களை கொடுக்கும். இதெல்லாம் நமக்கு எடுத்து காமிக்கிறது ராசி சக்கரத்தில் ஜனிக்கிற நேரத்தில் நம்ம எழுதுகிற அந்த கிரகங்களை வச்சுட்டாக்கும். லக்ன சமயம் கரெக்டாக எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜனன சமயத்தில் இருக்கிற கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் எழுதி அதுக்கப்புறமா அந்த ஜாதகத்தை பார்த்து இந்த ஜென்மத்தில் நம்மளோடு நல்லதும் கெட்டதுமான அனுபவங்கள்
எப்பெல்லாம் உண்டாகும் அப்படிங்கிறத தசாபுக்தி காலகட்டங்கள் வழியா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். அதெல்லாமாக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நவகிரகங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு. இப்ப நம்ம பார்க்கறது சனி அப்படிங்கிற கிரகத்தை ஆக்கும். ஜாதகத்துல நல்ல இடத்துல சனி நின்னானாக்கா நல்ல திருஷ்டி யோகங்களோடு கூடிட்டு சனி நின்னானா ஜாதகருக்கு நன்மையை செய்யும் அப்படின்னும், அதே மாதிரி நல்லதல்லாத ஸ்தானங்களிலேயும் பாப திருஷ்டி யோகங்களோடு கூடிட்டும் சனி நின்னானா ஜாதகருக்கு தோஷத்தை செய்யும் அப்படின்னும் ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிச்சுட்டு இருக்கிறதையாக்கும் நம்ம பார்க்குறோம். ஓரோ கிரகங்களும் ஓரோ ராசி கட்டத்திலையும் எத்தனை காலமாக்கும் நிற்கிறது அப்படின்னும், சூரியனை சுற்றி வரத்துக்கான டைம் எத்தனை அப்படின்னும், ஓரோ கிரகங்களோடும் கேரக்டர் என்னவாக்கும் அப்படின்னு எல்லாமாக்கும் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ராசி மண்டலத்தில் எல்லா கிரகங்களோடும் சலனம் அப்படிங்கிறது கிரமமாயிட்டாக்கும் உள்ளது. ஏதாவது ஒரு ஃபிக்ஸடு டைமில் இந்த எல்லா கிரகங்களோடும் நட்சத்திரங்களோடும் ராசியோடும் ஸ்திதியை எழுதி வச்சு எந்த டைமில் வேணுமானாலும் எழுதி வச்சுக்கலாம். 100 வருஷத்தை ஸ்திதியை நமக்கு எழுதி வச்சுக்கலாம். 100, 200 எத்தனை வேணுமானாலும் நமக்கு வருஷங்களுக்கு அந்த ஸ்திதியை நமக்கு நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி எழுதி வச்சுக்கிற கிரகஸ்திதி டேபிளுக்கு சொல்கிற பேராக்கும் எஃபிமெரிக்ஸ். அந்த எஃபிமெரிக்ஸை உபயோகித்து நமக்கு அந்தந்த காலகட்டங்களில் உள்ள கிரகங்களோடு ஸ்திதி, ஸ்புடம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஜாதகத்தில் அதெல்லாம் மார்க் பண்ணுறதுக்கும் சாதிக்கும். 19 வருஷ காலமாக்கும் சனியோடு அந்த தசா காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கேலக்சியில கிரகங்களோடு ஸ்திதியும் ஓரோ கிரகங்களுக்கும் சூரியனை சுற்றறதுக்கான அந்த ஒரு கால அளவும் பூமியிலேருந்து நம்ம கால்குலேட் செஞ்சு பார்க்கறதாக்கும் ரிஷீஸ்வரர்களால் எக்ஸ்பிளைன் செய்யப்படுறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கார். கேலக்சி படனம் அப்படின்னா அதாக்கும் அஸ்ட்ரோனமி. ராசி சக்கர ஸ்திதியோடு படனம் அப்படிங்கிறது அஸ்ட்ராலஜி. ரெண்டும் தமிழ வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கு. இங்க அஸ்ட்ரோனமி அப்படிங்கிறதும் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சம் சம்பந்தப்படுத்தி இதுல ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கு வர்ணிச்சுட்டு இருக்கார். அஸ்ட்ரோனமியும் அஸ்ட்ராலஜியும் ரெண்டும் தமிழ கூட்டி
மிக்ஸ் பண்ணி யோசிப்பிச்சுண்டாக்கும் ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பரீட்சத்துக்கு வர்ணிக்கிறார். பாகவதம் நம்மளை പഠിപ്പിക്കുകയും ചെയ്യരുത്. 30 മാസാൻ 30 மாசங்களால விளம்பமானஹ ரொம்ப மெல்ல மெல்ல சனி அப்படிங்கிற கிரகம் சஞ்சரிக்கிறது. താവദ്ഭിഹി സർവാൻ ഏവ താവദ്ഭിഹി എല്ലാ രാശികളെയും അത്രയും വർഷങ്ങളാല് ഒരു രാശി കിടக்கிறதுக்கு 2.5 വർഷം அப்படி 12 രാശികളെയും അനുവത്സരൈഹി എല്ലാ വർഷങ്ങളെയും தொடர்ந்து അനുപര്യേതി കടന്നു ചെല്ലരുത് ശനിഗ്രഹം. 30 മാസം എടുത്തുണ്ട് ഒരു രാശിഘട്ടത്തെ കിടക്കുന്നത്. 30 മാസം அப்படின்னா 30 ഡിവൈഡഡ് ബൈ 12 ഇപ്പൊ 2.5 വർഷമാക്കും ഒരു രാശിഘട്ടത്തിലെ ശനി ഉള്ളത്. പ്രായേണ அப்படின்னா സാധാരണമായിട്ട് അശാന്തികരഹ ഹി നിമ്മതിയെ കൊടുക്കാത്ത ഒരു ഗ്രഹമാക്കും ശനി அப்படிங்கிறது ഉറുതിയാക്കും. ജാതകത്തിലെ നല്ല പൊസിഷനിലെ ശനി നിക്കറത്തെയും അതേമാതിരി ഗോചരാൽ നല്ല സ്ഥാനങ്ങളിലെ ശനി മൂവാകർത്തിയുമാക്കും നന്മയുണ്ടാകരുത്. അനിഷ്ട ഭാവങ്ങളിലെ ആക്കുമാന അത് நிம்மதி அப்படிங்கிறத கொடுக்காது அப்படின்னாக்கும் இங்க எடுத்து சொல்லப்படுறது. പ്രായേണ സർവേഷാം அசாந்திகரஹ உலகத்திலே இருக்கிற சர்வ ஜீவஜாலங்களுக்கும் சாதாரணமாயிட்டு நிம்மதி அப்படிங்கிறத கொடுக்காத்த ஒரு கிரகமாக்கும் ശനി கிரகம் ஹி உறுதியாக்கும். அது പ്രായേണ அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. ചില ഗ്രഹസ്ഥിതികളിലെ ശനി അനുകൂലമായിട്ടിരിക്കും. അതായത് കുംഭം മകരം இப்படி இருக்கிற ராசி ശനിയോട് സ്വന്തം രാശികളാക്കും, സ്വന്തം വീട്. അതേമാതിരി ഗുരുവോട് വീടാണ് മീനം ധനു இந்த രാശികളിലെ ശനി നിൽക്കുന്നതും ദോഷം ചെയ്യാത്ത അവസ്ഥയാക്കും. അതേമാതിരി ശനിയോട് ഉച്ചരാശിയായിരിக்கிற തുലാത്തിലെ ശനി നിന്നാലും ശനി ദോഷത്തെ അവളവാ ചെയ്യാது. இருந்தாலும் அந்த ശനിക്ക് വേറെ പാപഗ്രഹങ്ങളോട് ദൃഷ്ടികളോ ശനിയോട് കൂടെ വേറെ പാപഗ്രഹങ്ങളോ നിന്നാലോ அந்த ദോഷത്തെ அந்த ശനിക്ക് ചെയ്യത്താൻ സാധിക്കുമേ തവിர ഗുണത്തെ കൊടുக்கிறதுக்கு സാധിക്കാது. ஆனா கிரக யோக கிரக திருஷ்டி அப்படிங்கிறது സദ്ഗ്രഹങ്ങളോടായിരുന്നാനാ ശനിക്ക് അനുകൂലமான கிரகங்களோடு யோகവും ദൃഷ്ടിയും ആയിരുന്നത് அப்படின்னாக்கா നിൽக்கிற സ്ഥാനവും நல்லதாயிருந்ததுன்னா ശനി நன்மையையே செய்வர் அப்படிங்கிறதையாக்கும். இங்க பிராயேண
அப்படின்னு சொன்னது, சாதாரணமாயிட்டு அப்படின்னு சொன்னது. சனி நிற்கிற ஸ்தானங்களுக்கும் உண்டு. இதெல்லாம் 8, 6, 12 இப்படி இருக்கிற பாவங்களில் நிற்கிற சனி இதெல்லாமே பரிகணிச்சுட்டாக்கும் அந்த சனி நல்லது செய்வரா கெட்டதை செய்வரா அப்படிங்கிறத நிச்சயிக்கிறது. 6 அப்படிங்கிறத கெடுதலாயிட்டு மட்டும் எடுக்கிறதுக்கு சாதிக்காது. உபஜயராசி அப்படிங்கிறதுனால சுபத்தையும் கொடுப்பார் அப்படின்னு தான் அதில் சொல்றதுக்கு சாதிக்கும். 8 அப்படிங்கிறதுனால கெடுதலை மட்டும்னு சொல்ல முடியாது, அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் அப்படின்னு, அதே மாதிரி மறைஞ்சு கிடக்கிற விஷயங்கள் அப்படின்னும் எல்லாம் அந்த ஸ்தானத்துக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம். அங்கே இருக்கிற சனி அதுக்கு தகுந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை செய்வர் அப்படின்னாக்கும் இங்கே சொன்னது. அதே மாதிரி 12 அப்படிங்கிறது விரயஸ்தானமாயிட்டு மாத்திரம் எடுத்துக்காதக்கி அதுலேயும் நல்லதெல்லாம் காணறதுக்கு சாதிக்கும். சனிக்கு சுபனான குருவோடு திருஷ்டி தோஷத்தை குறைக்கும். அதே மாதிரி சூரியன் செவ்வாய் திருஷ்டி இதெல்லாம் சனியோடு அந்த ஒரு தோஷத்தை ஜாஸ்தி பண்ணும். இதெல்லாம் காரணமாயிட்டாக்கும் பிராயேணா அப்படிங்கிற பதத்தை அங்கே உபயோகிச்சது. சனி எல்லாருக்கும் தோஷத்தை செய்ய மாட்டார், எல்லாருக்கும் நல்லதையும் செய்ய மாட்டார். ராசி சக்கரத்தில் இருக்கிற ஸ்திதியை பார்த்துட்டு வேணாம் சனி அந்த ஜாதகருக்கு நல்லதாக்குமா கெட்டதாக்குமா அப்படின்னு சொல்றதுக்கு. ஜோதிர்கோளங்களாக இருக்கிற சூரிய சந்திரர்களையும் பஞ்சகிரகங்களையும் ஆக்கும் இங்கே வர்ணித்தது. நவகிரகங்களில் சப்த கிரகங்களோடு வர்ணனையாக்கும் நம்ம இப்போ பார்த்தது. பதினேழாவது கத்தியபாகம். ததஹ உத்தரஸ்மாத் ऋषयः 11 லட்சயோஜன अन्तरे उपलभ्यन्ते ये एव लोकानां समनुभावयन्तः भगवतः विष्णोः यत् परमं पदं प्रदक्षिणं परिक्रमन्ति तद उत्तरस्माद् ऋषय 11 लक्षयोजनान्तर उपलभ्यन्ते य एव लोकानां समनुभावयन्तो भगवतो विष्णोर्यत् परमं पदं प्रदक्षिणं परिक्रमन्ति. ശനി മണ്ഡലത്തിലേന്ത് 11 ലക്ഷം யோஜனை தூரத்தில் சப்தர்ஷி மண்டலம் இருக்கு. சர்வலோகங்களுக்கும் மங்களத்தை பிரார்த்திச்சுண்டு சப்தர்ஷிகள் துருவமண்டலத்தை பிரதட்சிணம் வைக்கிறா அப்படின்னு ஸ்ரீ சுகபிரம்மர்ஷி பரீட்சத்துக்கு சொல்லின்னு இருக்கார். ததஹா சனி கிரகத்திலேந்து உத்தரஸ்மாத் மேலே ஆயிட்டு ശനി கிரகத்துக்கு மேலே 11 லட்சம் யோஜனாந்தரே 11 லட்சம் யோஜன தூரத்திலே ஆயிட்டு ഋഷയഃ சப்தரிஷிகள் உபலப்யந்தே இருக்கா. ஏ அந்த சப்தரிஷிகள் ஏவா சப்தரிஷிகள் இருக்காளே அவளேதான் லோகானாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஷம் மங்களம் அப்படிங்கிறத அனுபாவயந்தஹா தொடர்ந்து பிரார்த்திக்கிறா. உலகம் ஃபுல்லா நன்னா இருக்கணுமே அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு நிற்கிறாவா. இந்த உலகத்தை முழுவன் எப்பவும் அனுகிரகிச்சுட்டே இருக்கா சப்தரிஷிகள். பகவதஹா பகவான் விஷ்ணோஹோ விஷ்ணுவோடு பரமம் பதம் டாப் மோஸ்ட் பதமாயிருக்கிற எது அந்த துருவபதத்தை பிரதட்சிணமாயிட்டு பரிக்கிரமந்தி சுற்றி கறங்கின்னு இருக்கா சப்தரிஷிகள் எல்லாரும். இப்படி சொல்லிண்டு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சத்துக்கு இந்த மாதிரி வர்ணனை பண்ணிண்டு
பஞ்சமஸ்கந்தத்தில் 22வது அத்தியாயம் முடிவடைகிறது.